morning, boys. Today we discuss 11th Computer Science, Unit 1, Chapter 3, Computer Organization, the remaining part of Computer Organization. Already we saw Part 1 video, Chapter 3, Part 1 Computer Organization video. In that video, we discuss about what is computer organization and basic microprocessor, that is parts of microprocessor. That is parts of microprocessor or arithmetic logical unit, control unit and registers, and characteristics of a microprocessor, clock speed, instruction set and word size, and types of microprocessor. The microprocessor can be divided into two types: the width of the data that can be processed, the instructions set. The width of the data that can be processed is 8-bit, 16-bit, 32-bit and 64-bit microprocessor, and the classification based on the instruction set, that is two types. One is reduced instruction set and second one is complex instruction set. Already we saw that part 1 video. In this video we discuss about memory devices. So in this video we discuss about memory devices. So memory அப்படின்றது நம்மளுடைய ஹியூமன் பிரெயின் மாதிரி தான். ஸோ நம்ம எப்படி நம்ம எல்லா விஷயங்களையும் நம்மளுடைய பிரெயின் வழியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோமோ அதே மாதிரி தான் கம்ப்யூட்டர் ஹேஸ் அ மெமரி டு ஸ்டோர் த டேட்டாஸ். ஓகே, ஸோ அந்த மெமரியை பற்றி நம்ம படிக்கிறோம். அந்த மெமரியில் தான் இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம கொடுக்கறது, டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது, ஸோ எல்லா வேலையுமே அங்கே தான் நமக்கு நடக்கும். சரிங்களா? மெமரி டிவைசஸ். எ மெமரி இஸ் ஜஸ்ட் லைக் எ ஹியூமன் பிரெயின். இட் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாவா இருந்தாலும் சரி, இன்ஸ்ட்ரக்ஷனா இருந்தாலும் சரி, அதுல எங்க தான் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னா மெமரியில தான். Computer memory is the storage space in the computer where data and instruction are stored. There are two types of accessing methods to access or read or write in the memory. அதாவது ரெண்டு விஷயங்கள் நம்ம மெமரியில செய்யலாம். ஒன்னு ரீட் பண்ணலாம், இன்னொன்னு ரைட் பண்ணலாம். அதாவது அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்ல ஏதாவது நம்மளுடைய டேட்டாஸை என்ட்ரி பண்ணி வைக்கலாம். சரிங்களா? இப்போ 12th ஸ்டாண்டர்டோடைய 11th ஸ்டாண்டர்டோட நேம் லிஸ்ட்டை என்ட்ரி பண்ணி வைக்கலாம். தட் இஸ் ரைட்டிங் ப்ராசஸ். அப்படி என்ட்ரி பண்ணி வச்சதை நெக்ஸ்ட் டே என்ன பண்ணலாம்? ஓபன் பண்ணி நம்ம பார்க்கலாம். சோ திஸ் இஸ் ரீடிங் ப்ராசஸ். நம்ம என்ன பண்ணலாம்? ஓபன் பண்ணி நம்மளுடைய டேட்டாஸை நம்ம பார்க்கலாம் மெமரியில இருந்து. சோ இந்த ரெண்டு வேலைகளை நம்ம செய்யலாம். தேர் ஆர் சீக்வென்ஷியல் ஆக்சஸ் அண்ட் ரேண்டம் ஆக்சஸ். சீக்வென்ஷியல் ரெண்டு மெத்தட்ல நம்ம மெமரியில டிவைசஸ்ல நம்ம அதாவது நம்மளோட ஸ்டோரேஜ் டிவைசஸ்ல ஸ்டோர் பண்ணலாம். ஒன்னு சீக்வென்ஷியல் ஆக்சஸ், இன்னொன்னு ரேண்டம் ஆக்சஸ் அப்படின்றது. சீக்வென்ஷியல் அப்படின்னா ஆர்டர் வைஸ்ல பண்றது. அதாவது 1 2 3 4 அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் வைஸ்ல பண்றதுக்கு பேரு சீக்வென்ஷியல். ரேண்டம் அப்படின்னு சொன்னா இருக்கிற ஸ்பேஸ்ல எங்க காலியா இருக்கோ ஜஸ்ட் ரேண்டமா ஒரு நம்பரை எடுக்கிறது. சோ இது நம்ம சின்ன கிளாஸ்ல எல்லாம் பண்ணுவோம். சீக்வென்ஷியல் ஆர்டர்ன்றது எங்க நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னம்னா, நம்ம டீச்சர் வந்து பேப்பர் கரெக்ஷன் பண்றாங்கன்னா உங்களை லைனா நிக்க வைக்கிறாங்க. தட் இஸ் ஃபர்ஸ்ட் வந்தவங்க ஃபர்ஸ்ட் அப்படியே ஒன்னொன்னா சீக்வென்ஷியலா ஃபர்ஸ்ட் 1 செகண்ட் ரோல் நம்பர் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த்னு வரும் சீக்வென்ஷியல் அப்படிங்கிறது. ரேண்டம் அப்படின்னு ரேண்டமா ஏதோ ஒரு நம்பர் மேம் சொல்லுவாங்க இல்லையா, ரேண்டமா ஏதாவது ஒரு நம்பர் 17 வாங்க அப்படின்றது, அப்புறம் 24 வாங்க அப்படின்னு சொன்னா திஸ் இஸ் ரேண்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இன் சீக்வென்ஷியல் அண்ட் ரேண்டம் ஆக்சஸ் இருக்கு. இன் சீக்வென்ஷியல் ஆக்சஸ் த மெமரி இஸ் ஆக்சஸ்ட் இன் அன் ஆர்டர்லி மேனர். நான் சொன்னேன் இல்லையா, ஆர்டர்லி மேனர் ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்ட். அதான் நம்ம நோட் கரெக்ஷன் அந்த மாதிரி நம்ம போனோம்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும், அதாவது ரோல் நம்பர் 1ல இருந்து கடைசி ரோல் நம்பர் வரைக்கும் வருது. திஸ் இஸ் சீக்வென்ஷியல். பட் இன் ரேண்டம் ஆக்சஸ் எனி பைட் of memory can be accessed directly without navigating through previous bytes. முன்னாடி இருக்கிறத பத்தி எல்லாம் கவலைப்படாம ஜஸ்ட் நாமளா ரேண்டமா ஏதாவது ஒன்று பிக்கப் பண்றது. எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்பெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னம்னா கொஷின்ஸ் எல்லாம் அப்படியே நமக்கு ரிவர்ஸ்டு இதுல பேட்டர்ன்ல போட்டு வச்சிருப்பாங்க. ரேண்டமா ஏதாவது ஒன்று நம்ம பிக்கப் பண்ணி எடுத்துட்டு போகணும். பிக் பண்ணிக்கோங்க அப்படின்வாங்க. நம்ம உடனே அதை ஒன்று எடுத்துட்டு போய் எக்ஸாம் எழுதுவோம். ஸோ திஸ் இஸ் ரேண்டம் அப்படிங்கிறது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் டிஃப்ரெண்ட் மெமரி டிவைசஸ் ஆர் அரேஞ்ச்ட் according to the capacity and speed and cost is shown in the picture. So இங்க இருக்கு பாருங்க, இந்த பிக்சர்ல இருக்கிறது. சோ அதனுடைய ஸ்பீடு, அதனுடைய கெப்பாசிட்டி, அதனுடைய காஸ்ட், அதை பொறுத்து அதை ஆர்டர் பண்ணிருக்காங்க. நம்மளுடைய மெமரி என்ன பண்ணிருக்காங்க? மெமரி டிவைசஸ் ஆர்டர் பண்ணிருக்காங்க. என்னென்ன மெமரி டிவைசஸ் நம்ம கிட்ட இருக்கு? சோ மெமரி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா அப்படின்னு அர்த்தம். நம்மளோட டேட்டாஸும் இன்ஸ்ட்ரக்ஷனும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் மெமரி அப்படின்னு சொல்றது. சோ அந்த மெமரியில ஸ்மாலர் கெப்பாசிட்டி, ஃபாஸ்டர் ஆக்சஸ் டைம் அண்ட் ஹையர் காஸ்ட் இங்க இருந்து இப்படி இருந்து போறது. அதுவே லார்ஜர் கெப்பாசிட்டி, ஸ்லோவர் ஆக்சஸ் டைம் அண்ட் லோவர் காஸ்ட் இங்க இருந்து அப்படியே போறது. சோ அப்ப ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு இங்க பாத்தீங்கன்னா
கேட்ச் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேட்ச் மெமரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், இப்படி ஹையர், ரொம்ப ஃபாஸ்டா நமக்கு வேலை செய்யும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிறது ஃபாஸ்ட், இது பாருங்க இந்த ஏரோ மார்க் இப்படி தான் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட், ஸ்மாலர் கெப்பாசிட்டி, சின்னதாக கொஞ்சம் தான் இருக்கும், ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்சஸாக வேலை செய்யும். அண்ட் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறது கேஷ் மெமரி அப்படின்வாங்க. இது ஒரு டெம்பரவரி மெமரி. இது வந்து என்னன்னா ஒரு ஆஃபீஸ் பாய் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், நம்ம என்ன ஒர்க் கொடுக்குறாங்களோ அந்த ஒர்க்கை உடனே ஒரு டேபிள்லேருந்து இன்னொரு டேபிளுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆஃபீஸில் யூஸ் ஆகிற மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாவை வாங்கிட்டு போய் மெமரியில் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுறது, ஆக்சஸ் பண்ணுறது எல்லாமே இந்த கேஷ் மெமரி தான். இன்னொன்று என்ன அப்படின்னோம்னா, சப்போஸ் நம்மளோட ரேம் பத்தலைன்னா கூட, இப்போ நம்மளோட ஒரு ஆப் ஓப்பன் பண்ணுறோம், ஆப் ரொம்ப பெரிய சைஸாக இருக்குது, நம்மளுடைய ரேம் பத்தலை அப்படின்னம்னாலும் த இன்சஃபிஷியன்ட் ஆஃப் யர் ரேம் கேன் நாட் பி சீன். ஸோ ஒரு ரேம் வந்து இன்சஃபிஷியண்டாக இருக்குன்றத சொல்லாமல் கேஷ் மெமரி என்ன பண்ணோம் அப்படின்னா அதை வந்து ரேமோட அட்டாச் பண்ணி நமக்கு ஈஸியாக ஒர்க் பண்ணுற மாதிரி நமக்கு வைக்கும். நெக்ஸ்ட் மெயின் மெமரி. அடுத்த ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு அப்படின்னம்னா மெயின் மெமரி அப்படிங்கிறது. மெயின் மெமரியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேம் அப்படின்னு சொல்லுவோம், ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. நாங்கள் இன்டர்னல் ஸ்டோரேஜ், உங்கள் ஃபோன்லலாம் இப்போ என்ன சொல்லுவீங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இந்த மெயின் மெமரி இஸ் கால்ட் அஸ் அ பிரைமரி மெமரி. ஸோ இது வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேஷ் மெமரிக்கு, அதுக்கு அடுத்த செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு அப்படின்னம்னா ரேமுக்கு தான். ஏன்னா ஒரு ஃபோனாக இருந்தாலும் சரி, ஒரு கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி, த அமௌண்ட், அந்த ஃபோனோடைய அமௌண்ட் இஸ் டிசைட் in the capacity of your RAM. ரேமோட கெப்பாசிட்டியை பொறுத்து தான் ஃபோனோட பிரைஸ் லிஸ்டே நம்ம டிசைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஹார்ட் டிஸ்க். கடைசி பார்ட் யாருக்கு அப்படின்னா ஹார்ட் டிஸ்க். ஏன்னா ஹார்ட் டிஸ்க் இஸ் ஜஸ்ட் a storage place. It is not a working place. It's just to store the data for further use. So we can retrieve the data for further use. நம்மளுடைய பிற்கால தேவைகளுக்காக ஒரு எடுத்து வைக்கக்கூடிய, ஒரு ஸ்டோர் பண்ணக்கூடிய இடத்துக்கு பேர் தான் ஹார்ட் டிஸ்க்ன்றது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா நிறைய கெப்பாசிட்டி இருக்கும், ஆனா என்ன லோவர் காஸ்ட்ல உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, லார்ஜர் கெப்பாசிட்டி, ஸ்லோவர் ஆக்சஸ் டைம் அண்ட் லோவர் காஸ்ட். யார் அப்படின்னா ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் ஒரு ட்ரையாங்கிள். இதனுடைய மெமரிஸோடைய யூஸ் அண்ட் அதாவது ஸ்பீடு, அதனோட கெப்பாசிட்டியை பொறுத்து அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் ரேண்டம் ஆக்சஸ் மெமரியை பற்றி பார்க்கலாம். தட் இஸ் ரேம். இந்த மெமரி டிவைசஸை பற்றி ஒரு 5 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் ஒன், எப்பயுமே இம்பார்ட்டன்ட் இது. ஸோ ரேண்டம் ஆக்சஸ் மெமரி ரேம், திஸ் இஸ் த மெயின் மெமரி. திஸ் இஸ் கால்ட் அஸ், அதர்வைஸ் கால்ட் அஸ், இட் இஸ் அ பிரைமரி மெமரி ஆர் மெயின் மெமரி. ஸோ நம்மளுடைய கம்ப்யூட்டரை ஸ்டார்ட் பண்ண உடனே கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ஓஎஸ்ஆ இருக்கட்டும், லைப்ரரி ஃபைல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இது மேல தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். இந்த ரேம் தான் இருக்கும். ரேம்ல தான் நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஆக்சஸ் பண்ற எல்லா விஷயங்களும் ரேம்ல தான் இருக்கும். நீங்க சேவ் பண்ணா மட்டும் தான் அது எங்க போகும்னா ஹார்ட் டிஸ்கோ, பென் டிரைவோ, எங்க வேணாலும் நீங்க அதர் டிவைசஸ், ஆன்சிலரி டிவைசஸ்க்கு நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம். The main memory is otherwise called as random access memory. So this is RAM, abbreviation of RAM, random access memory. This is available in computers in the form of integrated circuits. It is the place in a computer where the operating system, application programs and the data are in current use or kept temporarily so that it can be accessed by the computer's processor. நான் சொன்னேன்ல பாத்தீங்களா, நம்மளோட OSஆ இருந்தாலும் சரி, ப்ரோக்ராம்ஸா இருந்தாலும் சரி, டேட்டாஸா இருந்தாலும் சரி, எல்லாமே எங்க தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் அப்படின்னா ரேம்ல தான் இருக்கும். The smallest unit of information that can be stored in the memory is called as a bit. The memory can be accessed by the collection of 8 bits which is called as a byte. ஸோ மெமரி ஏற்கனவே நம்ம செகண்ட் லெசன்ல பார்த்துருப்போம். ஸ்மாலஸ்ட் ஒரு சிங்கிள் லெட்டருக்கு வந்து பிட்னு சொல்லுவோம். ஸோ 8 பிட்ஸை வந்து ஒரு பைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மெமரி கெப்பாசிட்டியை நம்ம எப்படி சொல்றது? ஏன்னா ஒரு மெமரி என்ன சைஸ், நம்ம போன உடனே நம்ம கேட்போம் ஒரு பென்ட்ரைவ் 16 GB பென்ட்ரைவ் கொடுங்க. ஸோ ஹவு கேன் பி கால்குலேட் த டிவைசஸ் இல்லையா? how can we calculate the memory capacity அப்படிங்கறத எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னம்னா இந்த bits and bytes யூஸ் பண்ணி தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஆல்ரெடி we saw in the second lesson இல்லையா? so RAM is a volatile memory. RAMங்கிறத volatile memory அப்படின்னு சொல்லுவாங்க, which means that the information stored in it's not permanent. so RAMல ஸ்டோர் பண்றது permanent கிடையாது. as soon as the power is turned off, otherwise you can shut down the computers. ஒன்னு நீங்களா shut down பண்ணிக்கணும், அல்லது
அல்லது பவர் ஆஃப் ஆயிருந்தது அப்படின்னம்னா ரேம்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே லாஸ்ட். இட் டேட்டா ரிசைட்ஸ் இன் RAM is lost. It also both the read and write operations. எந்த வேலையா இருந்தாலும் சரி நம்ம எழுதி ரேம்ல வச்சிருந்தது எல்லாமே என்ன ஆயிடும் அப்படின்னா delete ஆயிடும். அதாவது it is a volatile memory. நீங்க சிஸ்டம் என்ன பண்ணுங்க ஆஃப் பண்ணாலும் சரி அல்லது திடீர்னு நம்மளுடைய பவர் ஷட் டவுன் ஆகி சிஸ்டம் ஆஃப் ஆனாலும் சரி நம்மளோட ரேம்ல இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி எல்லாமே நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா delete ஆயிடும். அதுக்கு அடுத்தது ரேமுக்கு டைப்ஸ் இருக்கு. there are two types of RAM. 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க dynamic RAM and static RAM அப்படின்வாங்க. These two types differ in the technology they used to hold the data. Dynamic RAM being common type need to be refreshed frequently. Static RAM needs to be refreshed less than often, which makes it faster. Hence static RAM is more expensive than dynamic RAM. RAM la ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஒன்னு டைனமிக் இன்னொன்னு ஸ்டாட்டிக். டைனமிக் இது ஆட்டோமேட்டிக்கா தன்னைத்தானே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அது டைனமிக். யூஸ்வலி டைனமிக் RAM தான் யூஸ் பண்ணுவோம் பிகாஸ் இட் இஸ் லெஸ் இன் பிரைஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் RAM அப்படிங்கிறது இது வந்து ரொம்ப அடிக்கடி ரெஃப்ரெஷ் பண்ணாம டேட்டாஸை தனக்குள்ள தக்க வச்சுக்கிறது. சிஸ்டம் ஓரளவுக்கு நம்ம ஆஃப் பண்ற வரைக்கும் டேட்டாஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா தக்க வச்சுக்கிறதுக்கு பேரு ஸ்டாட்டிக் RAM அப்படின்னுவாங்க. இதை மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்றது கிடையாது ஏன்னா இட் இஸ் காஸ்ட்லி. நெக்ஸ்ட் ரீட் ஒன்லி மெமரி. ஸோ ரேமுக்கு அடுத்து இம்பார்ட்டன்ஸ் யாரு மெமரியில அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரீட் ஒன்லி மெமரி. ஸோ இந்த வார்த்தையிலேயே உங்களுக்கு அர்த்தம் தெரியும். திஸ் இஸ் ரீட் ஒன்லி, ஒன்லி ஃபார் ரீடிங், நாட் ஃபார் ரைட்டிங். அதாவது ஒன்ஸ் நாட் ஃபார் ரைட்டிங்னா எழுதவே முடியாதுன்ற அர்த்தம் கிடையாது. ஒன்ஸ் நீங்க ரைட் பண்ணிட்டீங்கன்னா again and again you cannot be erased and write it. Okay, read only memory refers to a special memory in a computer with pre-recorded data at manufacturing time. அதான். ஸோ மேனுஃபேக்சரிங் டைம்ல நமக்கு சிஸ்டமுக்குன்னு தேவைப்படக்கூடிய முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இதுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா which cannot be modified. The stored programs that start the computer and perform diagnostic are available in ROM. இதுல என்ன இருக்கும் அப்படின்னம்னா நம்மளுடைய பாட்டோ படமோ கிடையாது. இதுல கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் பண்றதுக்குன்னு முக்கியமான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இதுல எழுதி வச்சிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்போஸ் நம்மளோட கம்ப்யூட்டரை யாராவது அன்வான்டா எடுக்கிறாங்க அல்லது சின்ன குழந்தைங்க எடுக்கிறாங்க, ஏதோ ஒரு பட்டன் அழுத்திடுறாங்க தெரியாம, உடனே ஓஎஸ்லாம் என்ன ஆயிடாது, உடனே எல்லாம் கரப்ட் ஆயிடுச்சு அப்படிங்கறத சொல்லாது. காரணம் என்னன்னா எல்லாமே இதை ரோம்ல எழுதி வச்சிருப்பாங்க. நீங்க உடனே என்ன பண்ணணும், சிஸ்டமை ஆஃப் பண்ணுவோம். நம்ம யூஸ்வலாவே பண்ணுவோம். போன்ல ஏதாவது ஒண்ணு இதையும் அழுத்திட்டோம் அப்படின்னா போன் அப்படியே ஸ்ட்ரக் ஆன உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம், போனை உடனே நம்ம நடு பட்டனை அழுத்தி என்ன பண்ணுவோம், வெளியில வருவோம். அதுவும் ஒர்க் ஆகல அப்படின்னா நம்மளுடைய ஆஃப் பட்டனை ஷட் டவுன் பட்டனை அழுத்திட்டு நம்ம போன் அப்படியே ஷட் டவுன் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எகெயின் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ ஆல்ரெடி எல்லாமே நம்ம ஏதாவது ஸ்ட்ரக் ஆன ப்ரோக்ராம் எல்லாம் நார்மல் ஆகிட்டு நம்மளோட போன் பழையபடி வந்துடும். ஸோ அதே மாதிரி தான். ஸோ ரோம்ல நம்ம அதனாலதான் ரோம்ல ஸ்டோர் பண்றாங்க. ஏன்னா நம்மளுடைய ப்ரோக்ராம்ஸ் ஏதாவது ஷட் டவுன் ஆகி கம்ப்யூட்டரே கரப்ட் ஆகிறதுக்கு பதிலாக ஏதாவது ப்ராசஸா இருக்கா, ஆல்ட் கண்ட்ரோல் டெலீட் கொடுத்து வெளியில வந்துருங்க. டாஸ்க் மேனேஜர்ல இருந்து நீங்க வெளியில வந்துட்டீங்கன்னா உங்களோட அப்ப நீங்க கிரியேட் பண்ண ப்ரோக்ராம் டேட்டாஸ் மட்டும்தான் அழிஞ்சு போகுமே தவிர உங்களோட கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய முக்கியமான டேட்டாஸ், அதாவது ஓஎஸ் ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம்கான ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே அழியாம ரோம்ல பாதுகாத்து வச்சுக்குவாங்க. ரோம் ஸ்டோர்ஸ் கிரிட்டிக்கல் ப்ரோக்ராம்ஸ் such as the program that boots the computer. பாத்தீங்களா, இந்த மாதிரி கிரிட்டிக்கலான ப்ரோக்ராம்ஸ் once the data has been written on the ROM chip, it cannot be modified or removed and can only be read. அதுல ரீட் பண்ண மட்டும்தான் முடியும். ROM retains the contents even when the computer is turned off. நீங்க கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணி வச்சா கூட அதுல ரோம்ல இருக்கக்கூடியது பத்திரமா அப்படியே தான் இருக்கும். So the ROM is called as a non-volatile memory. So அது volatile கிடையாது. நீங்க ஆஃப் பண்ணாலும் சரி, திடீர்னு ஷட் டவுன் ஆனாலும் சரி, என்ன கரண்டே போனாலும் சரி, அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே அழியாது. சோ அதுதான் ரோம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி, PROM அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி இஸ் ஆல்சோ நான் வாலடைல் மெமரி ஆன் விச் டேட்டா கேன் பி ரிட்டன் ஒன்லி ஒன்ஸ். இது நமக்காக இருக்கக்கூடியது. இதுக்கு முன்னாடி இருக்க ரோம் வந்து நம்மளுடைய சிஸ்டம்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஃபைல்ஸ், அதாவது பூட்டிங் ஃபைல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. இது பாத்தீங்க அப்படின்னா நான் வாலடைல் மெமரி, நம்மளோட முக்கியமான ப்ரோக்ராம்ஸை நாம ஒன்ஸ் ரைட்
ரைட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக. இதுக்குன்னு ஸ்பெஷல் டிவைஸ் இருக்கு. அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அல்ட்ரா வயலட் சென்சர்ஸ் யூஸ் பண்ணி burn அப்படின்ற மெத்தட்ல நம்ம ரைட் பண்ணி வச்சுக்கலாம். once the program has been written on the prom, it remains therefore unlike main memory. prom வந்து பாத்தீங்கன்னா retain their contents, so turned off பண்ணாலும் அதுல இருக்கக்கூடிய contents அப்படியே தான் இருக்கும் promல. சரிங்களா? so promக்கு பாருங்க, prom manufacturing itself, programmer, the prom programmer or prom burner அப்படிங்கறத யூஸ் பண்ணி நம்ம டேட்டாஸை ரைட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? this is called as programmable read only memory. பட் இதுல சின்ன சிக்கல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் நம்ம எழுதி வைக்கக்கூடிய ஒரு ஜிஓவா இருந்தாலும் சரி, கவர்மெண்டோட முக்கியமான அபிஷியலா இருந்தாலும் சில மாற்றங்கள் சில வருடங்கள் கழித்து ஏதாவது ஒன்று நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம எப்படி இதில் நம்ம ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்காக தான் எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க, EPROM அப்படின்னு. எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டைப் ஆஃப் மெமரி which serves as a PROM but the content can be erased using ultraviolet rays. அதாவது நீங்க இதுல once எழுதலாம், அடிக்கடி இதை அழிக்க முடியாது. அல்ட்ராவயலட் ரேஸை யூஸ் பண்ணி மட்டும்தான் கண்டென்ட்ஸை அழிக்க முடியும். It retains the contents until it exposed to ultraviolet light. The ultraviolet light clears its contents, making it possible to reprogram the memory. So இதை reprogram பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ பாருங்க, இதுதான் வந்து erasable programmable read only memory அப்படிங்கிறது. சரிங்களா? இது ஒரு தடவை, ஆனா அடிக்கடி நீங்க என்ன erase பண்ணி நம்ம நார்மலா எழுதுற மாதிரி பென்ட்ரைவ் மாதிரிலாம் யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட், எலக்ட்ரிக்கலி erasable programmable read only memory, EPROM அப்படின்வாங்க. எலக்ட்ரிக்கலி ப்ரோக்ராமபிள், இது வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ப்ரோம். அதாவது நம்மளோட அல்ட்ராவயலட் ரேஸ்னால நிறைய சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்தது அப்படிங்கிறதுக்காக நமக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கரண்ட் எலக்ட்ரிக்கல் சார்ஜஸை யூஸ் பண்ணி அழிக்கிறதுக்காக நாம ஒரு மெமரியை கிரியேட் பண்ணோம். திஸ் இஸ் EPROM அப்படிங்கிறது. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல் டைப்ஸை விட இது கொஞ்சம் ஸ்லோவரா தான் இருக்கும் அதனுடைய பர்ஃபார்மன்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னம்னா, next, cache memory. The cache memory is very higher speed and expensive memory which is used to speed up the memory retrieval process due to its higher cost. So நான் சொன்னேன் இல்லையா, cache memoryங்கிறது higher cost, ஏன்னா அதனோட speed. CPU comes with a smaller size of cache memory compared with the size of main memory. சின்ன இது வந்து main memory விட விலை ஜாஸ்தி. Without cache memory, every time the CPU requests the data, it has been fetched from the main memory, which will be consumed more time. The idea for introducing the cache is that extremely fast memory would store the data frequently accessed and it is if possible the data is closer to it. It helps to achieve the fast response time, the response that is access time. நம்ம கொடுக்கக்கூடியத குயிக்கா கொண்டு வந்து கொடுக்கிறது யார் அப்படின்னம்னா இந்த கேஷ் மெமரி தான். ஸோ இது வந்து மெயின் மெமரியை விட ஹார்ட் டிஸ்க் எல்லாத்த விடையும் காஸ்ட்லியான மெமரி பார்த்தீங்கன்னா கேஷ் மெமரி. பாருங்க, சிபியூவில் கேஷ் மெமரி தான் போய் ஏன்னா மெயின் மெமரி கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், அதை விட ஃபாஸ்டா இருக்கக்கூடியது கேஷ் மெமரி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட், செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் பத்தி நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு பார்க்கலாம். தேங்க்யூ பாய்ஸ்.